ஏதும் அந்த பிள்ளைகள்கிட்ட கதை கேட்கவோ இல்லை நமக்கு கதைக்கிறதுக்கோ எதுக்குமே அந்த மனசு இடம் கொடுக்குது இல்லை அதுகள நிலைமையில பார்த்து. ஓ மணல் அடிக்குது. துருவி சில பிள்ளைகளிடம் சில தாய்மார்களிடம் கேட்பது நாகரிகம் இல்லை. சில விஷயங்களை தான் நம்ம கேட்கலாமே ஒழிய அடிக்கையும் அவரு அவளோட சாகுமுறையும் வாழைப்பறந்தவர் அதோட விட்டு புலிசில கொடுத்து அவங்க வழக்கு போட சொல்லிக்காங்க. ஒரு கணவர் 2 மனைவிமாறு சவற்ற மனுஷன் 2000 மனுஷன் அடிச்சவன் நான் சேச்சிருந்த வரைக்கும். வணக்கம் உறவுகளே, இதுதான் நம்மட குதிரை. கிட்டத்தட்ட நான் 2011ஆம் ஆண்டு சக்தி எஃப்எம் சக்தி டிவியால் பிரசன்ட் பண்ணவங்க எனக்கு இது. அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இதில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் எல்லா பகுதியும் இதில் போயிருக்கிறேன். அப்போ அவர் புதுசாக இருக்கக்குள்ள இப்பயும் எங்கேயுமே நம்மளை அந்த நடுக்கடலில் இறக்குற பைக் இறக்கி விடாது. அந்த மாதிரி இது டிவிஎஸ் நாடி பெட்ரோல் எல்லாம் பெருசாக பத்தாது. நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பைக் தான் அது. நம்ம சாகும் வரையும் வருது ஆயினி. ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு போவோம். இப்போ நான் எங்கே போகிறதுக்கு வலிக்கிறேன்னு சொன்னால், இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முதல் நான் வீதி ஓரமாக போகக்குள்ள ஒரு ஏரியாவுக்கு போகக்குள்ள அடிபுடி ஒன்று எழும்பி ஒரு தங்கைக்கு இந்த இடத்தால ரத்தம் வந்து ஒன்று இருந்தது. அப்புறம் நான் அவரது நிற்கலாம் அந்த துண்டில் கொஞ்சம் விசாரிச்சேன் என்னென்னு கேட்டு, ஒரு கணவர் 2 மனைவிமாறு, அந்த 2 மனைவிமாருக்கு இடையில அடிபுடி எழுமணத்தில் அவட உண்மையான மூத்த மனைவி 2 பிள்ளைகளின் தாய் மூத்த மனைவிக்கு தான் இந்த இவருடைய அந்த கள்ளக்காதலி இந்த மண்டை அடித்து உடைச்சி தின்னுட்டு இருந்தேன். அப்புறம் போலீஸ் கேஸ் ஏதோ ஃபோன் கேட்டிருந்தேன். இது உண்மையிலேயே பிறகு நான் விசாரிச்சிடத்த அந்த பிள்ளை நிறைய கஷ்டப்படுது. அந்த 2 பிள்ளை வச்சிருக்கிற அவருடைய மூத்த மனைவி அவள் வந்து நிறைய கஷ்டப்படுறா. இப்போ முந்திரியம் சீசன் நாடி அந்த கஜு முந்திரியம் கொட்டாதுகள் தோட்டங்களில் தெரியாமல் போய் அந்த தண்டு பருப்பு ஆஞ்சு வந்து அதை காய வச்சு விற்று அல்லது அதை வெட்டி அதை கறிக்கு விற்று தான் அவட குடும்பம் போய் கொண்டிருக்கிறதாக எனக்கு தகவல் எடுத்திருந்தேன். அந்த வீட்டை தேடித்தான் இப்போ நான் போகிறேன். இருந்தாலும் நான் சில விடயங்களில் தூண்டி துருவி சில பிள்ளைகளிடம் சில தாய்மார்களிடம் கேட்பது நாகரிகம் இல்லை. சில விஷயங்களை தான் நம்ம கேட்கலாமே ஒழிய ஆழமாக அவங்களுடைய அடியிலிருந்து நுனி வரையும் நாங்கள் கேள்விகளை கேட்டு கலங்கடிக்கிறதோ அதை வீதிக்கு கொண்டு வரதோ எந்த நோக்கம் இல்லை. அதனாடி ஒரு அளவுக்கு தான் நான் அந்த வீடியோவில் கேட்பேனே ஒழிய மிச்சமெல்லாம் அவங்களோட முக்கியமானது அந்தந்த பிரச்சனையெல்லாம் நான் கேட்க மாட்டேன். அது நான் பலமையாக அப்படித்தான். எனவே வாங்க அந்த பிள்ளையை போய் பார்ப்போம். இந்த காணொலியை தொடர்ச்சியாக பாருங்க. பார்ப்போம். சரியான பக்கா இருக்கு. சும்மா இப்ப காலையிலே பூரக்குள்ள மணல் அடிக்குது. வணக்கம் உறவுகளே, இன்று இந்த பிரதேசத்துக்கு வந்திருக்கின்ற இது மாவடிவம்பு பிரதேசம். இந்த வீட்டையும் இந்த நிலைமையும் நான் இப்போ உள்ளுக்குள்ள காலையில் நான் நினைக்கிறேன் ஒரு 9:10 மணி இந்த வீட்டால் பூரக்குள்ளே ஒரு அனல் ஒன்று அடிக்குது மேலே தகரத்திலிருந்து. அப்படி ஒரு அனலோட இந்த குழந்தை பிள்ளையையும் இவையும் இருக்கிறாங்க, இந்த தாயும் இருக்கிறாங்க. உங்களோட பேர் என்னம்மா? ஜெயக்குமாரி. என்ன செய்தியில் உங்களோட கணவர் எங்க, என்ன நடந்தது, எத்தனை வயதுல கல்யாணம் கட்டுனீங்க? விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப கல்யாணம் கட்டுனீங்க? கல்யாணம் கட்டி 7 வருஷம். 7 வருஷம். எத்தனை வயதுல கல்யாணம் கட்டுனீங்க? 17 வயது. 17 வயதுல கல்யாணம் கட்டுனீங்க. கட்டி நாங்க வாழ விட்டுது 2 மாசம் தான்.
அவர் விட்டுட்டு போய் எத்தனை மாசம்? அவர் விட்டுட்டு போய் நேரத்தோட வழக்கு போட்டேன் நான், போட்டு சேர்த்து எடுத்தேன் நான். அதுக்கு பிறகு இந்த மாசம் நான் விட்டுட்டு போயிரு. இப்ப இந்த மாசம் விட்டுட்டு போயிட்டாரு. காசு அடிக்கலாம் சேர்ந்தவரு, சரி சேர்த்து எடுத்தேன். அதுக்கு பிறகு விட்டுட்டு போயிட்டாரு. அவர் என்ன வேலை செய்யறாரு? அவரு மில்லுக்கு போறவரு. குடிக்கிற மில்லுக்கு போற. அதனால அன்றைக்கு எல்லாம் குழப்பம் பண்ணி. என்ன குழப்பம்? அவ வந்தவ மனுஷி வேற அடிச்சல நானு அடிக்கையும் அவரு அவளோட சாகுமுறைக்கு வாழைப்பறந்தவர் அதோட விட்டு போலீஸ்ல கொடுத்தேன். அவங்க வழக்கு போட சொல்லிக்காங்க. இப்ப வழக்கு போட்டு சிலவு பண்ண சொல்லிக்காங்க. அவ அவ அடிச்சதுதான். அவன் நான் அவைக்கு அடிச்சா அவன் எனக்கு அடிச்சேன். உங்களோட கணவர் ரெண்டாவது மனுஷி உங்களுக்கு அடி ரெண்டாவது மனுஷி அவற்ற மனுஷி ரெண்டாவது மனுஷி அடிச்சவன் நான் சேச்சிருந்த இருக்கு அடிச்சதெல்லாம் குழப்பத்தெல்லாம் அவன் போன புலிசில எல்லாம் கொடுத்து நான் இன்னொரு வழக்கு போட சொல்லிக்காங்க. புலிசாக்கு சிலவுக்கு போடட்டாங்கன்னு சொன்னா அதுல நான் விட்டுதம்மா நான்டதுல புலிசில இருந்து நான் வரைய முடியாது நான் வழக்கு போடுறேன்னு சொல்லி போடுறாங்க. எப்படி உங்களுக்கு இப்ப நீ எப்படி சாப்பிட்டு கொண்டு வைக்கிற? இப்ப தங்கச்சி மாதிரிதான் ரங்கி முந்திரி முட்டை போறதுனால எப்படி முந்திரி முட்டைக்கு முந்திரி முட்டை இந்த புள்ள இந்த புள்ளோட விட்டுட்டு போறேன் போய் வாங்கிட்டு வந்து இந்த பிள்ளைய பார்த்துக்கொள்ளும் இந்த பிள்ளைய பார்த்துக்கொள்ளும் விட்டுட்டு போறேன். தங்கச்சி மாதிரிட்ட சாப்பிடுறேன். தங்கச்சி மாதிரி சாப்பாடு தான் எந்த நாள் அவங்க நின்ற சரியில்லைன்றதுக்காக போறேன். நான் பார்த்தேன் இப்ப உங்களோட தங்கச்சி மாறுற நிலைமையும் உங்களை விட மோசமா இருக்குது. ஆனா எல்லாரும் குச்சி குடியில எல்லாம் இருக்காங்க. அவங்க எப்படி உங்களுக்கு தார? அவங்க இப்படிதான் அவங்க புடிச்ச மாதிரி வேலைன்னு வந்தா ஆக்கிரமியத்தில தருவாங்க. அவங்களுக்கு வேலை அடி கிடக்குறான்னு சரி. இப்ப நீங்க வீட்டை சமைச்ச எப்ப சமைச்ச? நீங்க சமைக்கல 3 நாள் தங்கச்சி நான் சாப்பிடுறேன். இவ்வளவு காலம் பேர் சமைச்சு வந்த நான் காசு இருக்கக்குள்ள பேமே கூட ஒன்றும் இல்லாதால சமைக்கிறது. தங்கச்சி மாரோட சாப்பிட கொள்றேன். தெரியுதாமா வெளிச்சமா இருக்குதானே அப்படி வாங்க கொஞ்சம். இப்ப இவ்வளவு நாள் சமைச்ச நீங்க இப்ப 3 நாளா சமைக்கிறதுக்கு ஒன்றுமே சமைக்க இல்ல. நான் சமைக்கல தங்கச்சி மாரோட சாப்பிட்டு கொள்றேன். ஒரு நாளும் தங்கச்சி மாறு அல்ல தங்கச்சி மாறு புருஷன் மாறு வந்து புரு இருக்க மாட்டாங்க. அவங்க ஏசுவாங்க என்ன அக்கா மாறு கிடக்கு தங்கச்சி மாறு தர தண்ணி தார அவங்க எதுவும் கதைப்பாங்களா மறைமுகமா கதைக்கிறாங்களோ தெரியானே. அவங்க கதைக்க விடுவாங்களா மனுஷி மாட்டாங்க கதைப்பாங்க. அவங்க கதைக்க மாட்டாங்க. அவங்க கதைக்கிறேன் அதுக்கான மாதிரி சேர்ந்து அங்கே திண்டு கொள்றான் மச்சால் மாதிரி தங்கச்சி மாதிரி சாப்பிட்டு கொள்றான். நீ என்ன மேல ஒரு தொழில் எதுவும் செய்யக்கூடிய மாதிரி என்ன மாதிரி தொழில் ஒன்றும் இல்லை. என்ன செய்யுது தொழில் தந்தா செய்வேன். பார்த்து பழகத்தாம 2 உள்ள இருக்கீங்க என்ன செய்யுது. அவர் வந்தா சேர்த்து எடுப்பியா? இல்ல அவர் வந்தா நீ வேணாண்டு ஒரே முடிய சொல்லித்தேன். போலீஸ்ல சொல்லித்தேன் வேணாம் போலீஸ்ட எல்லாம் வெட்டி தாரண்டு வழக்கு போட சொல்லிக்காங்க. வெட்டி கொடுக்க சொல்லிக்காங்க. நான் வெட்டி கொடுத்துருவேன். நீ சேர்க்கிற முடிவே இல்லை. இல்ல இவ முதல் பிள்ளை இவ பிறந்த பிறகு விட்டுட்டு போனவரா? இவ இல்ல இவ புறக்கம் இருந்தவர். இந்த புள்ள வகுத்து சமைக்க போனவர் போய் புள்ள புறந்து 3 மாசத்தால சேர்ந்தவர். காசு கட்டி கேளாமலுக்கு சின்னவங்க அவங்களோட சகோதர மாதிரி சொன்னவங்க 2 பொம்பளை பிள்ளை சேர்ந்து வாழினு 2த்துக்காக வாழ்ந்தவர் சேர்ந்து. அதுக்காண்டி அவர் வாழ்ந்தும் திருப்பி அவள்கிட்ட போறா பார்க்க நான் ஒரு அடியா வேணாண்டே விட்டு தனிப்பேன். கரைச்ச தானே என்ன செய்வாங்கன்றதுக்காக நான் வேணாண்டு ஒரே முடியா அவளுடைய வாழைச்சொல்லி விட்டுத்தேன். அவளை எடுத்து வாழைச்சொல்லி விட்டணும் வேணாம் நிறுத்த முடியா. இந்த பிள்ளைய வளர்க்குற இது என்ன ஒண்ணு பயம் உண்டு இல்லையா? 2 பொம்பளை பிள்ளை இது எப்படி கரை சேர்க்கிற சாப்பாடு பயந்தா என்ன செய்யற பயந்து இப்படி இருப்பது யோசிக்கிறான். வளர்க்கத்தாமோ 2 பிள்ளைங்க கரை சேர்க்கத்தாமோ என்ன செய்யறேன் வாராக்கட்டாமோ இருக்கிற வந்ததுக்காக இருக்கிறான். டாய்லெட் இருக்காமா? டாய்லெட் இல்ல. கரண்ட் இல்ல. டாய்லெட் இல்ல. கிணறு இல்ல. இதான் வீடு. நிலத்துக்கு சீமெந்தம் இல்ல. என்னத்தை கேட்க கூடாதுன்னு தெரியாது. சில போர் இடங்கள் எல்லாம் இப்படித்தான் ஒரு மோசமான நிலையா இருக்கு. இந்த கணவன் மாதிரி அரவாசில 2 பிள்ளை ஒரு பிள்ளையோட விட்டுட்டு போற நிலை மாதிரி பார்த்து இதுக்கு மேலேயும் அந்த பிள்ளைகள்ட்ட கதை கேட்கவோ இல்லை நமக்கு கதைக்கிறதுக்கோ எதுக்குமே அந்த மனசு இடம் கொடுக்குது இல்லை. அதுகள நிலைமையில பார்த்து இப்ப நீங்க உங்களுக்கு இப்ப என்ன மகள் வேணும்? இப்ப எங்களால நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்க என்ன செய்யணும் என்ன செஞ்சு உதவி எடுத்துக்காங்க. உங்களுக்கு ஆவிசிரம் அமர்ந்து இருக்குன்னு தாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் 2 பொம்பளை பிள்ளை அதை கண்ணில இழுத்துட்டாங்க. அப்படியே ஏழுமடா ஊட்ட கொஞ்சம் புதுப்பிச்சு
தாங்க இல்லாட்டி நிலமிழுத்து தாங்க விட்டுது நிலமண்டா இந்த மணல சிமெண்ட் போட்டு போட்டு இல்லாட்டி இந்த கிணறு வேணுமே கட்டாயமே ரெண்டு பொம்பளை பிள்ளை அங்க ஜாக்கிட்ட போக இல்லாம இருக்கு நிலத்தெழுத்து தாங்க அப்படி ஊடு வேற திட்டம் ஊடு வந்து தாங்க ஐயா பிடிக்கிறோம் என்ன சொல்ல சிரிக்கிறார் வருதா